இப்போ தான் முக்கியமாக நம்ம எம்ப்ளாயீஸ் வைஸ் பார்த்துட்டோம். எப்படி இந்த கடந்து வந்த பாதை, எவ்வளோ வந்து எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க, எப்படி இந்த துறை எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, சப்ஸ்டேஷன்ஸு, நம்மளுடைய ஹெச்டி லைன்ஸு எல்லாம் வந்து கடந்த 2001ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய க்ரோத்து ஆவரேஜாக இருக்குது. இது 15% 20% க்ரோத் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய கஸ்டமர் க்ரோத் இருக்குது, அதாவது எண்ட் யூசர் க்ரோத் இருக்குது. அதை தக்கன நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும்னா நான் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன்ஸ் மொத்தம் 1910 சப்ஸ்டேஷன்ஸு இப்போ வரைக்கும் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வந்து நம்ம கமிஷன் பண்ணி முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2001க்கு முன்னாடி வரைக்கும் 618, அது வரைக்கும் இருந்த சப்ஸ்டேஷன்ஸ் தான் 618. அந்த 2001ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 259 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த அதிமுக ஆட்சியில். அதே நேரத்தில் 2006ஆம் ஆண்டுலேருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 289 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணப்பட்டது. 2011லேருந்து 16 வரைக்கும் 263 சப்ஸ்டேஷன்ஸு. 2016லேருந்து 2021 வரைக்கும் 359 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணுச்சு. கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது அதிகமான ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ண ஆண்டு, அதிகமாக கடன் வாங்கப்பட்ட ஆண்டுலேயும் 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கமிஷன் பண்ணப்பட்டுச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில் சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோடைய டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுக்குறோம் தனியாக. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணார், வேறு எதுவும் பண்ணலை. இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு, இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்கள் இவ்வளோ கடனும் வாங்கியிருக்கீங்க. அதனால் இவங்க மொத்தமாக அந்த ஆண்டுகளில், கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் டீட்டெயில்டாக எல்லாமே எந்தெந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியும், அந்த டேட்டா இருக்குது, மொத்தமாக வாங்கிக்கொள்ளலாம். 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம கடைசியில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்க்கலாம். நீங்கள் மற்றதெல்லாம் டீட்டெயில்டு அதிலே இருக்குது, ஏன்னா தான் பெரிய நம்பர். ஸோ அதில் 2001ஆம் ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,35,457 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழகத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வந்து புதுதாக இன்ஸ்டால் பண்ணான்னு பார்க்குறோம். இதில் கடைசி 2 டென்யூர் பார்த்துக்கலாம். அதாவது 2016லேருந்து 2021 வரைக்கும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க, புதிதாக ப்ரொக்யூர் பண்ணி கமிஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 2021லேருந்து 2026 வரைக்கும் 99,573. அதான் அதையும் சொன்னார், கரெக்டாக தான் சொன்னார். ஆனால் அதில் அந்த சிபிஐ வழக்கை மிஸ் பண்ணிட்டார். 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆவரேஜும் இதோடைய செலவினங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பார்ப்போம். பட் இந்த ஆவரேஜும் இதான் வந்து நம்ம அந்த ஆண்டுகளில் பண்ணப்பட்டது. மொத்தம் உள்ள இப்போ கரண்ட்டாக தமிழகத்தில் உள்ள மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்போ இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ தான் இந்த ஹெச்டி லைன்ஸு, அப்புறம் ஓஹெச் லைன்ஸு, இதெல்லாம் கிலோமீட்டர் இருக்குது. யூஜி கேபிள்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு பார்க்குறோம். ஒவ்வொரு ஆண்டுகள்லையும் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்குன்னு நம்ம இங்கே தெளிவாக குறிப்பிட்டப்பட்டிருக்கு. இதுலேயும் 2006லேருந்து 2011 தான் வந்து அதிகமாக, அதாவது 68,000. அதுக்கடுத்து 2011-14 53,384. 2016லேருந்து 2021ஆம் ஆண்டுகளில் 33,706 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் லே பண்ணியிருக்கு. அதே எல்டி லைன் சொல்கிறோம் நம்ம. அதே 2021 2026 வரைக்கும் 23,179 கிலோமீட்டர்ஸ் வந்து எல்டி லைன்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் மொத்த இதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுலேயும் எந்தெந்த ஆண்டுகள் எவ்வளோன்னு குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் போங்க. நம்மளுடைய மொத்த இப்போ அசட், இப்போ இருக்கிற நம்ம எவ்வளோ அசட் இருக்குன்னு பார்த்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து ஹெச்டி லைன்ஸ்லேருந்து எல்லா லைன்ஸுக்கும், கண்டக்டர்ஸ் எல்லாருக்கும். இதில் எவ்வளோ வந்து பழையது, இப்போ நீங்கள் இந்த துறையில் 25 ஆண்டுகளுக்கு மேலே போன சப்ஸ்டேஷன்ஸு கண்டிப்பாக பயன்படுத்தவே முடியாது. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற வல்லுநர்கள், டெக்னீஷியன் சொல்கிறது. ஸோ அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் 25 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியாது. ஸோ அது மாதிரி எவ்வளோ வந்து 25 ஆண்டுகளை கடந்ததுன்னு நம்ம பார்த்துக்கோம். சப்ஸ்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மொத்தம் 33 kVL 797 சப்ஸ்டேஷன்ஸில் 184 சப்ஸ்டேஷன் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டுச்சு. ஸோ இன்னும் நீங்கள் அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நம்ம முடிகிறப்ப, அப்போ அதாவது 2001 2006 காலகட்டங்களில் போட்ட மேலும் ஒரு சில, அதாவது இப்போ ஒரு 200-300 சப்ஸ்டேஷன்ஸ், அதுவும் 25 ஆண்டுகளை கடந்துடும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகளில். ஸோ அதே 110 kVL பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 970 449 வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸோ இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மரில் 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. 20 ஆண்டுகளை கடந்தாலே அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். 25 ஆண்டுகளை கடந்தது வந்து 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. அப்போ 20 ஆண்டுகளை கடந்ததுன்னு பார்த்தா இன்னொரு 50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து இன்றைக்கி இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நம்ம லோடை தாங்க முடியல,
எல்லா இடத்துலையும் கஸ்டமர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்லை. அந்த ஒரு பழைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போவும் அதே கெப்பாசிட்டியில் ரன் பண்ண முடியல. இதனால தான் அங்கங்கே லோ வோல்டேஜ் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுறது, இதை எப்படி சரி பண்ணுறோம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கான எவ்வளோ திட்டங்கள் இதை நம்ம இந்த ஆண்டே தொடங்க போகிறோம். அதாவது எந்தெந்த ரீஜியனில் இப்போ சென்னை, கோயம்புத்தூர், இதை நம்மளுடைய 12 ஜோன் இருக்குது, 12 ரீஜன் இருக்குது நம்மளுடைய டிஎன்இபியில். ஸோ அதை வந்து ரிப்பேரும் அப்கிரேடும், ஏன்னா பழைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய உடனடி கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கு எவ்வளோ மொத்தம் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8318 கோடி வந்து பழைய சப்ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கும் பணிகள், அதை ரிப்பேர் பண்ணுற பணிகளை நம்ம உடனடியாக துவக்க போகிறோம். இதையும் இப்போ முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் போங்க. ஸோ இப்போது ஆன்கோயிங் வேலை நடந்துகிட்ருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 121 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது மொத்தம். அதாவது கடந்த ஆட்சியில் அவங்க அனௌன்ஸ் பண்ண 423 சப்ஸ்டேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 32 கமிஷன் ஆகிடுச்சு, 121 வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது. அந்த 121 பார்த்தீங்கன்னா 20 வந்து பழைய 2016-21 ஆரம்பித்தது இன்னும் முடிவடையாமல் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. அதையும் சேர்த்து 121 ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இருக்குது. 270 அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்குது, இன்னும் இடம் ஐடென்டிஃபை பண்ணல. ஃபண்டிங் எல்லாம் இதில் எல்லாம் ஃபண்டிங் எப்படி நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் எல்லாம் வந்து நம்ம லோனில் தான் அரேஞ்ச் பண்ணி டைப் பண்ணி ஃபண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு 270 இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, இடமும் ஐடென்டிஃபை பண்ணல. அதையெல்லாம் சேர்த்து இனி வர்ற ஆண்டுகளில் நம்ம கண்டிப்பாக இதையெல்லாம் மீட்டெடுக்கிற முதல்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணுவோம், அது கூட நம்ம புதிய சப்ஸ்டேஷன்ஸை உருவாக்கும் பணிகளையும் சேர்த்து செய்வோம். அடுத்த ஸ்லைடில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.